கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட பட்டாபி சார் இணைஞ்சிருக்காங்க. சார் நேத்து மேட்ச் பார்த்தீங்களா? என்ன டஃப்ன்னு முடிஞ்சிருச்சு. மேட்ச்னு சொல்றதா மிஸ் மேட்ச் அஃப்கோர்ஸ் மதர் ஆஃப் ஆல் மிஸ் மேட்சஸ் அதான் அது. அவங்க கோச் கூட பாத்தீங்கன்னா லால்சந்த் ராஜ்புட் கூட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்தியன் சைடு எங்க கண்டிஷன்ஸ் ஆனாலும் தே வில் பி வெரி பாசிட்டிவ், அவங்களோட அப்போஸ் பண்ணி ஃபைட் பண்றதெல்லாம் லேசான விஷயம் இல்லைன்ற மாதிரி. அவர் இந்தியன் சர்க்கியூட்லயும் 7 டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா அப்புறம் அந்த வேர்ல்ட் கப் வின் பண்ணிச்சலாம் லால்சந்த் ராஜ் இன்ட்ரீமா இருந்திருக்காரு. ஸோ ஹி ஹஸ் பீன் இந்த சர்க்கியூட் க்ளோஸா வாட்ச் பண்றாரு. மும்பை பிளேயர் முன்னாடி இந்தியா ஆடிருக்காரு. பட் ஒரு லால்சந்த் ராஜ்புட் சொல்லி தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை. மேன் ஆன் த ஸ்ட்ரீட்டுக்கே தெரியும் யூஏஇ ஏறி மயிச்சிருவாங்க. என்ன ஒண்ணு ரொம்ப நாள் கழிச்சு யாதவும் டாஸ் வின் பண்ணார் ஸ்கை. ஓகே காஜி அடிக்கணும், பேட்டிங் ஆடணும், நல்லா ஷூஸை ரோப் பண்ணணும், 2 பேர் 100 அடிக்கணும் அப்படி இப்படின்னு இல்லாம ஓகே நம்ம மேட்சை வின் பண்றதுக்கு தான் நம்ம பிரைமரி அப்ஜெக்டிவ் சொல்லிட்டு டக்குன்னு அவங்கள இன்சர்ட் பண்ணிட்டு ஓகே இனிஷியலா கொஞ்சம் ஃபிளரி இருந்தது, ரன்ஸ் அடிச்சாங்க தவிர அதுக்கப்புறம் மடிஞ்சிட்டாங்க. பாத்தீங்கன்னா 20 ஓவர்ஸே ஆடலன்னா ஒரு T20 சைடு ஓகே இவங்கலாம் இன்டர்நேஷனல் சைடு அப்படின்னு சொல்லுவோம். என்ன அசோசியேட் கப் அது இது ஆட்டு வராங்க, ஓகே அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் வேணும், சப்போர்ட் வேணும், வேர்ல்ட் கப்லாம் ஆட முடியாது டக்குன்னு. ஸோ இந்த மாதிரி ஏஷியா கப் ஒரு வந்து அவங்களுக்கு வந்து ஐடியல் பிளாட்ஃபார்ம் டு பி என்கரேஜ்டு. ஸோ அந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், தே குட் ஒன்லி ஃபைட் சோ மச் ஆஃப் தேர் மைட்னு சொல்லலாம், அவ்வளவுதான். ஓகே சார். ஆப்கானோட அந்த பேட்டிங் ஸ்டார்ட்ட பார்த்தீங்களா சார்? ஒரு 6 ஓவர்ஸ் 41 ரன்ஸ் 2 விக்கெட்ஸ்ன்னு ஒரு மாரி டீசென்ட்டா தான் இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் அந்த டிஃபென்சிவ் மோட் போயிருந்தா நல்ல ஒரு 100 தாண்டி அடிச்சிருக்கலாம். அஃப்கோர்ஸ் எல்லாம் வந்து நீங்க வெளில இருந்து பேசலாம் எல்லாம் பண்ணலாம் தவிர பட் உள்ள இருக்கிற ப்ரெஷர் அந்த நீங்க சொன்ன மாதிரி 641 வந்து நல்ல டால் ஸ்டாண்டர்டு அவங்கள பொறுத்தவரையிலும். ஓகே மற்ற சைட்ஸ் இந்தியானா கூட 60-70 எதிர்பார்ப்பான் ஃபார் 1 இருக்கணும் அப்படின்ற மாடர்ன் டேல இங்கிலாந்து அவன் எல்லாம் அப்படி ஆர்டர் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் செட் பண்ணிருக்கான். 640ன்றதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாண்டர்டை எமுலேட் பண்றது போதாதுக்கு பவர் பிளேக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபீல்ட்ஸ் இதாகுது, பேக்ல போறது, 2 கவர் இருக்கு, இன்சூரன்ஸ் கவர் இருக்கு, போலர்ஸ் கவர், ஸ்பின் போலர்ஸ் வரைச்ச தான் கெட்டிக்கார்த்தனம் இல்லையா, ஹேண்ட்ல இருந்து ரீன் பண்றது. 2 மிஸ்ட்ரி போலர், குல்தீப் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெல்லு, போதாத்துக்கு வரும்னு. ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து இந்த சேலஞ்சஸ் இல்லையா. நீங்க ஃபாஸ்ட் போலிங் ஆடினீங்கன்னா கூட அட்டாக்கிங்கா இருக்கு. நான் சொல்றதுக்கு முன்னாடி அந்த பவர் பிளே கொஞ்சம் கடுகத்தனை விட்டு கொடுத்தா கூட விட்டா போயிடுறது, இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடுறது 4 ரன்னு. பட் அதே ஸ்பின் ஆடுறதுன்னா ஸ்கில் வேணும், எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில் வேணும். காத்துல பந்து பம்பர மாதிரி திருகின்னு வரைச்ச சர்ஃபேஸ் போட்டு எந்த பக்கம் போறதுன்னு தெரியாது. போதாத்துக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் யூஏஇலாம் இந்த மாதிரி குல்தீப் வருண் மாதிரி குவாலிட்டி கேலிபர் நெட்ஸ்ல ஆடி சிமுலேட் பண்ணுவாங்களே. போலிங் மிஷின்ல ஆடுறீங்க தவிர இந்த மாதிரி எவ்வளவு ரெபடிட்டிவா எவ்வளவு மசில் மெமரியை நீங்க ட்ரெயின் பண்ணி லேர்ன் பண்ண போறீங்கன்றது தான் ஒரு பெரிய மூட் பாயிண்ட். ஸோ அங்கதான் ஒரு எக்ஸ் ஃபேக்டர். இந்த மாதிரி 2 போலர்ஸ் நம்ம ஆர்சனல்ல இருக்கிறது ரொம்ப வசதியா போயிட்டுன்னு நான் நினைக்கிறேன். அங்கதான் அவங்க ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு தேங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். பல சர்ச்சைகள் பின்னணியில தான் வந்து இந்த ஸ்குவாடே வந்து அறிவிக்கப்பட்டு போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்தது வந்து இந்த 11 தான். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த 11 சார்? நம்ம டீம் அப்கோர்ஸ் நீங்க நீங்க வந்து அல்லிவுட் பண்றது வந்து இவரை பத்தி சாம்சன் இன்க்ளூஷன். ஏன்னா இங்கிலாண்டோட சுமாரா இருந்தது. அவர் சவுத் ஆப்பிரிக்கால போயிட்டு கூட அடிச்சு பவுன்சி பிச்ல கூட கிரிட்டிக்ஸ் எல்லாம் வாய பொத்துற மாதிரி நல்லா ஆட்டு அவரும் வர்மாவும். அப்ப இது இந்தியா வந்துட்டு இங்கிலாண்டோட ஒரு 5 கேம் சீரீஸ்ல அந்த பவுன்சிங் பாலுக்கு அடிக்கடி அவுட் ஆகிட்டு போனாரு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதிரி சுமாரான ரிட்டர்ன்ஸ் இன் ஐபிஎல், இன்ஜுரி வேற. பட் என்னன்னா இது டீம் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் வந்ததுக்கு அப்புறமே நிறைய பேர்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூல படிப்பீங்க, கௌதம் கம்பீர் எல்லாருக்குமே வந்து ரீஅஷ்யூர் பண்றாரு. அவர் கேகேஆர்ல மென்டரா இருக்கச்சு, கேப்டனா இருக்கச்சு, இங்கேயும் வரைச்சு கூட யாராவது ஒருத்தர் பிளேயர்ல ஒரு பொட்டன்ஷியல் ஹைலைட் பண்ணிட்டாருன்னா நீங்க ஒரு முதுகுல தட்டி கொடுத்துட்டு நீ கவலையப்படாத, நீ ஆடுற ஆடி எந்த லெவல் எந்த கிரிக்கெட் ஆடினியோ லோயர் லெவல்ல இந்த லெவலுக்கு வந்திருக்கோ எதையும் மாத்தாத, ப்ரெஷர் எடுத்துக்காத, என் என்கரேஜ்மெண்ட் இருக்கு, ஃப்ரீயா ஆடு, எக்ஸ்பிரசிவா இருக்கு, ஹெட் அப் சின்னப்னு தைரியமா இரு அப்படின்றாது. அந்த என்கரேஜிங் வேர்டு தான் ஏற்கனவே நம்ம ஒரு ஷோல கூட பேசிருக்கோம். சாம்சனுக்கு அஷ்யூர் பண்ணிதான் அதை வந்து அந்த அந்த சும்மா வாய் வார்த்தையா சொல்லாம அதை செயலையும் பண்ணி காட்டுறாருன்னு நினைக்கிறேன் கௌதம் கம்பீர். ராணாவோட இன்டர்வியூ கூட லேட்லி படிச்சோம், அதுலயும் அதே தான் சொல்றாரு. ராணா பாத்தீங்கன்னா அவரு டெல்லி சேர்ந்தவர் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்ணலாம். ஸோ அதுதான் அந்த கண்டினியூட்டின்னு சொல்றான் பாருங்களேன், ஒரு பிளேயருக்கு கான்பிடன்ஸ் கொடுக்கறது. பிளஸ் என்ன சிக்கல்னா 11ல எந்த நம்பர்ல அவங்களை இறக்கி விட போறாங்கன்றதான். ஏன்னா ஸ்கை திருப்பி 3க்கு வந்துட்டாரு. வர்மா வந்து திலக் வர்மாவை 5-6 ஆடுறதுல பிரயோஜனம் இல்லை. ஹர்திக் பாண்டியா அந்த மாதிரி தூபே கிபேலாம் இருக்கச்ச லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கோல் இருந்து அடிக்கிற பிளேயர்ஸ். ஸோ 5-6ல உங்களுக்கு வர்மா ஃபிட் பண்ண முடியுமா, அது ஒரு பெரிய சிக்கல் தான். பட் என்னன்னா ஓகே நம்ம ஒரு கண்டினியூட்டி இருக்கலாம். அந்த சின்ன தலைவலி இருக்குது, சாம்சனை எப்படி ஆப்டிமமா யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஜீதேஷை உட்காந்து வச்சிருக்கான், அவர் ரெட் ஹாட் பிளேயர், ஆர்சிபிக்கு டிராஃபில அடிச்சு கொடுத்துருக்காரு, அவர் லாங் பால் அடிக்கிற பிளேயர்.
ஸோ ஒரு நல்ல ஹெக்டிக் காம்படிஷன், சரியான தலைவலி தான் இது ஆக்சுவலா யார் எடுக்கணும்னு. பட் இது கண்டினியூட்டி, நான் சொல்ற மாதிரி அந்த கண்டினியூட்டி இன் ஃபெய்த் இன் செலெக்ஷன். யாரு ஒரு பிளேயர் வல்னரபுளா இருக்காரோ, ஒரு அவரை வந்து ஈஸியா அவரை நீக்கி விட்டு போயிருக்கலாம். முன்னாடி எல்லாம் மேனேஜ்மெண்ட் அப்படி நிறைய பண்ணது நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அந்த கண்டினியூட்டி, அந்த ஃபெய்த் வச்சிருக்கிறது தான் அது ஆதாரம் நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ சஞ்சு வந்து மிடில் ஆர்டர் ஆடுவாரா, இல்ல அந்த ஓப்பனிங்ல இருக்க அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் போயிட்டாருன்னா திலக் வர்மா வரதும், இல்ல ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன் போயிட்டாருன்னா சஞ்சு வரதும், அந்த மாதிரி இருக்க போகுதா? இல்ல, ஸ்கையே வந்திருக்காரு. ஸ்கை வேற போதாத்துக்கு பாத்தீங்கன்னா போன வருஷம் ரொம்ப இன்டிஃபரண்ட் ரிட்டர்ன்ஸ், இன்டர்நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சுமார் ரிட்டர்ன்ஸ். ஆனா ஐபிஎல்ல வந்து அட்டகாசமா ஆட்டாரு. பாத்தீங்கன்னா ஒரு டயல் 360 டிகிரி டயல்னு வச்சுக்கோங்க, ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு. அதுல பாத்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட்லி அந்த வந்து அவரோட அந்த ஃபேவரட் ரேம் ஷாட், ஃபைன் லெக், ஸ்கொயர் லெக், லாங் லெக் மேல அடிக்கிறதுலயே நிறைய வாட்டி அது பிரயத்தனப்பட்டு அவுட் ஆயிட்டு போயினே இருக்குது பார்த்தோம். அப்புறம் ஐபிஎல்ல வந்து அட்டகாசமா மும்பையோட கேம்பெயின் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி நல்லா ஆடினது நம்ம பார்த்தோம். நிறைய ஸ்டெல்லர் இன்னிங்ஸ் ஆடினாரு ஸ்கை. ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த கான்பிடன்ஸ் எடுத்துட்டு அவரும் மற்ற ஃபார்மேட் ஆடாததுனால ஸோ ஹி மைட் ஹவ் டேக்கன் த கான்பிடன்ஸ். ஸோ இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவரும் பேட கட்டின்னு வந்திருப்பார். ஸோ ஒரு டைனி ட்வீக் இருக்குது டெஃபினட்டாவே. ஒரு ஒரு பேட்டிங் ஆர்டர்ல சின்ன ஒரு ஒரு எல்லாருமே ஒரு மாதிரி மேல்யபிளா ஃபிளெக்சிபிளா மைண்ட் செட்ல இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஒரு டெஃபினட்டா ஒரு இம்ப்ளிசிட்டா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். டெஃபினட்டா எல்லாரும் மெச்சூர் பிளேயர்ஸ் இன்டர்நேஷனல் லெவல் ஆடுறதுனால ஸோ எல்லாருமே ரெடியா இருப்பாங்க. ஒரு 2-3 பேர் ரெடியா இருப்பாங்க பேட கட்டின்னு நம்பர் 3, 4, 5க்கு. ஸோ டெஃபினட்டாவே ஒரு ஒரு இரிட்டேஷன் தான், ஹாப்பி இரிட்டேஷன் சொல்லலாம். நீங்க சொல்ல மாதிரி சாம்சனை வந்து 5-6 ஆட வைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், நல்ல ஃபாஸ்ட் போலிங் ஆடுறவன் தான் ஜென்ரலா ஓப்பனிங் நம்பர் 3 வரலையும் ஆடுவான். இந்த பேஸை யூஸ் பண்ணி மேனுவர் பண்ணி அடிக்கிறதுன்றது அது ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ஸ் வேணும். திடீர்னு போய் ஒரு மிடில் ஆர்டர் பிளேயரை போயிட்டு ஓப்பனிங் அனுப்புறதுன்னா ஒரு ரேரிட்டி, சேவாக் மாதிரி ஒரு கங்குலி ஸ்பாட் பண்ணி அமிச்சதுலாம் அது வேற சக்சஸ் ஸ்டோரி. எல்லாருமே அந்த எக்ஸெப்ஷன் அது. ஸோ எல்லாருமே மிடில் இருந்து வந்து ஓப்பனிங் ஆடு. அதே மாதிரி ஓப்பனிங் ஆடிட்டு கொஞ்சம் லெங்த் ஆஃப் டைம் பேட்டிங் ஆடிட்டு நீங்க ஸ்பின் ஆடுறது உங்களுக்கு ரிலேட்டிவ்லி ஈஸி. ஏன்னா பாதம் நவுரும், உங்க பின்னாடி ஒரு 20-25 ரன் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பின் போடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜைஸ்டா நீங்க இருப்பீங்க, நல்லா ஆடுவீங்க. கௌதம் கம்பீரே ஒரு எக்ஸாம்பிள், நல்லா ஸ்பின்னும் ஆடுவார், பேசுவார். சேவாகும் அதே மாதிரிதான், முரளி விஜயும் அதே மாதிரிதான். பட் ஆனா இப்ப சாம்சன் மாதிரி கேரக்டர் திடீர்னு ஸ்பின் வந்து ஆடுறச்ச மிடில் ஓவர்ஸ்ல இன்சூரன்ஸ் கவர் ஃபீல்டர்ஸ் அது இதெல்லாம் இருக்கச்ச எப்படி ஆன்டியை அப் பண்ண போறாரு, அந்த 6 ரன் போறத வந்து திருப்பி மெயின்டைன் பண்ணுவோம், 7-8 எடுத்துன்னு போறதுக்கு பாண்டியா மாதிரி அந்த ஃபயர் ஒர்க்ஸ் அந்த ஸ்கில்ஸ் இருக்குது அவருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்க பார்க்கணும், அதெல்லாம் தான் க்ளோஸா அப்சர்வ் பண்ணும், எப்படி எந்த மாதிரி அடாப்ட் பண்ணி நடிக்க போறோம். ஏன்னா வர்மாக்கும் அதே சிக்கல் தான். வர்மாக்கும் பேஸ் பிடிக்கும், சவுத் ஆப்பிரிக்காவில் நல்லா ஆடிக்கிறார் சாம்சன் மாதிரி. திடீர்னு டக்குன்னு போயிட்டு ஸ்பின்னர்ஸ் அப்படி அட்டாக் பண்ண முடியுமா? இட் டேக்ஸ் இஸ் டைம். ஏன்னா மும்பையில கூட நம்ம கொஞ்சம் சர்ச்சையெல்லாம் பார்த்தோம், அவரு வர்மா ஆடுறச்ச கொஞ்சம் டைனி பிட் ஸ்லோவா இருக்காரோ, ஆஃப் த மார்க் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த தாக்கம், அந்த 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 ஒரு டைனி இரிட்டேஷன் நான் சொல்ற மாதிரி அதெல்லாம் வந்து எப்படியானு வந்து நம்ம வி ஹேவ் டு கம் அரவுண்ட். இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் தே ஹேவ் டு கம் அரவுண்ட். பிளேயர் ஸ்விட்ச் ஆனா ரெட் ஹாட்டா இருக்கணும், ஹிட்டிங் ஃபார்ம்ல இருக்கணும். டெய்லி ஒரு 1000 பால் அடிக்கணும் நெட்ஸ்ல, எப்படியானு அந்த ஜோன்ல இருந்துட்டே இருக்கணும். அந்த மசில் மெமரியை ட்ரெயின் பண்ணி நடிச்சுட்டே இருக்கணும். அதுதான் இந்த கீ, அந்த சீக்ரெட். அந்த ப்ரிப்பரேஷன் இருக்கு பாருங்க, அது ரெட் ஹாட்டா இருக்கணும். சார் இப்போ நம்மளுடைய ஓப்பனிங் வந்து ஒரு புது ஓப்பனிங்கா இறக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு கில் வந்திருக்காரு, அதுவும் வைஸ் கேப்டனா வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு சாலிடான பிளேயர். அபிஷேக் ஒரு அதிரடி. இந்த 2 காம்பினேஷன் ஒரு சம ஃபயரியா இருக்குமா? ஆமா, யங் டேஸ்ல இருந்தே அவங்க ஆடி இருக்காங்க. நிறைய பிரஸ் கூட நம்ம ஏக்கர்ஸ் ஆஃப் நியூஸ் பிரிண்ட் டிவோட் பண்ணிட்டு அதை பத்தி எழுதுறாங்க. ப்ரோமான்ஸ் அது இதுன்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஸோ அபிஷேக்கும் ஒரு குவாலிட்டி பிளேயர் தான், எல்லா சர்க்கியூட்லயும் ஆடி அடிச்சுதான் கதவை சாட்சி தான் வந்திருக்காரு. நல்ல ப்ராமிசிங்கா அவரு, கில், ஷா எல்லாம் கான்டெம்பரரிஸ். டூர் ஆஃப் இங்கிலாந்து அண்டர் 19 அரௌண்ட் தட் டைம் பாத்தீங்கன்னா 18-19ல தே ஆல் மஷ்ரூம்டுன்ற மாதிரி. கில்லு வேற லெவல் போயிட்டார். ரவி சாஸ்திரியோட பேக்கிங், அந்த பிரிஸ்பேன் கேவால 2021 அதுக்கு ஆடி அடிச்சது, அந்த 90 அடிச்சது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டைனி பிட் டிப் இருந்தது. பட் அவர் யங்கா இருக்கிறதுனால மெச்சூரிட்டி அது இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு அந்த கன்சிஸ்டன்ட் ரன் கொடுத்து அந்த பலனை நம்ம பார்த்தோம். இப்போ எலிவேட் பண்ணிருக்காங்க. ஸோ அவரும் அந்த பேஸை யூஸ் பண்ணிட்டு குஜராத்துக்கு ஆடுறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எப்படி பேஸை யூஸ் பண்ணிட்டு அடிப்பார், இழுத்து அடிக்க மாட்டாரு, அழகா ஸ்ட்ரோக் பண்ணிட்டு ஆடுற ஒரு கிளாசிக்கல் பிளேயர். ஸோ கில்லுக்கு ஒரு இடம் இருக்குது. கில்லியும் வந்து டிமோட் பண்ணீங்கன்னா அர்த்தம் இல்லை. ஏன்னா ஒரு நேச்சுரலி அந்த 1, 2, 3 மேக்சிமம் 4 இங்கிலாந்து டோர்ல அட்டகாசம் ஆடி தவிர ஸோ 1, 2, 3ல ஆடுற பிளேயர் தான் எப்பவுமே பர்பச்சுவலா. ஸோ அவரு இருக்க போறாரு. அபிஷேக் அப்கோர்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ், அவர் வந்து மிடில் ஆர்டர் ஆர்டர்ல அர்த்தமே கிடையாது. ஏன்னா ஆல் இஸ் ரன்ஸ் ஹவ் கம் ஓப்பனிங். ஸோ அந்த கான்டெக்ட்ல போய் இவங்க 2 பேர் தான் நல்ல ஒரு ஹெடி
நல்ல ஒரு பேர் தான், பேட்டிங் பேர். ஆஃப்கோர்ஸ் யூஏஇ வச்சு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இனிமேதான் ஸ்டர்ன் டெஸ்ட் இருக்குதுங்க. நான் பெரிய 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 சைடோர்லாம் ஆடுறச்சு எப்படி ஆட போறோம். இது ஹியூஜ் இயர் ஃபார் T20. ஏன்னா நம்ம ஹோஸ்ட் பண்ண போறோம் பிப்ரவரி மார்ச்ல. ஸோ அந்த கான்டெக்ட்ல நிறைய விசிட்டர்ஸும் வராங்க. நம்மளும் போயிட்டு ஆஸ்திரேலியா போயிட்டு ஆட போறோம், அந்த பவுன்சி கண்டிஷன்ஸ்ல ஆட போறோம். ஸோ அந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா ஹியூஜ் இயர் தான். இப்பதான் ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான், ஒரு பிளேயர் சொல்லி வச்சிருக்கோம்னு சொல்லலாம். இந்த சீசன்ல முதல் கேம்ல நல்ல ஃபேண்டாஸ்டிக் விக்டரி. இன்னொன்னு, நேத்தி நம்ம மேட்ச பார்த்தோம்னா 13 ஓவர் தான் வந்து போட்டிருப்பாங்க யுஏஇக்கு. அதுல கிட்டத்தட்ட 6 பவுலர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க இந்தியா. சும்மா வார்ம் அப் மேட்ச்ல யூஸ் பண்ற மாதிரி ரொட்டேஷன்லயே இருந்திருக்கு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆமா, தூபேக்கும் ஆஃப்கோர்ஸ் தூபேக்கு ஒரு 3 விக்கெட் ஸ்பெல் கிடைச்சிருக்குது. எல்லாரும் ஆஃப்கோர்ஸ் எல்லாம் பாண்டியா போட்டிருக்காரு, பும்ரா போட்டிருக்காரு, யுவர் ரைட், வருண், குல்தீப் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் இது வந்து அது ஒரு பார்ட் ஆஃப் த டாக்டிக் தானே. நீங்க வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரே பவுலர் ஆடின்னு கண்டிஷன் ஆகக்கூடாதுன்ற மாதிரி டக்குன்னு T20ல 1 ஓவர் ஸ்பெல் போடுறதுக்கு தயாரா இருக்கணும். பாடி வார்ம் ஆகுதுன்னு ரெடியா வந்து கேப்டன் கூப்பிட்டா டக்குன்னு போடுறதுக்கு மைண்டை சுவிச் ஆன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ற அந்த இது இருக்கணும். அது ஆஃப்கோர்ஸ் ஐபிஎல்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே ரெடியா தான் இருக்க போறாங்க. எவ்வளவுதான் நீங்க நெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணி இண்டோர் ஃபிட்னஸ் எல்லாம் பண்ணா கூட மேட்ச் அட்மாஸ்பியர்ன்றது அது வேற. பேட்டிங் ஆடுச்சு ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா கூட நெட்ஸ்ல எல்லாம் ஒன்னும் சிக்கலோ தாக்கலோ இருக்க போறது இல்ல. நீங்க திருப்பி ஆட போறீங்க. பேசிக் எலிமெண்டரி ஃபேக்ட் சொல்றேன். மேட்ச்ல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டம் க்ளோஸ் இல்லையா? சோ அதுதான் அந்த ப்ரெஷர். மேட்ச் சிச்சுவேஷன் நிறைய மேட்ச் ஆடணும்னு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம எல்லாருமே கோச்சஸ் எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டிருக்கோம். அதான் வந்து அந்த உள்ள ஃபீல்ட் ஆஃப் பிளேல அந்த அரீனால அந்த ப்ரெஷர் இருக்குது. அங்க நீங்க என்ன உங்க ப்ரிப்பரேஷன் செட், அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அந்த கான்டெக்ட்ல தான் நீங்க போலர்ஸ் நீங்க ட்ரை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பர்டிகுலர்லி நேற்றுக்கு அடிக்கடி விக்கெட் ஊறதுனால அது நோ ஹார்ம், யார் போட்டாலும் ஊந்து இருந்தது விக்கெட்ன்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுல ஒன்றும் பெரிய பிழை இல்லை. அது சரியான அப்ரோச் தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது பாகிஸ்தான் கூட நமக்கு மேட்ச் இருக்கு. ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ அது இதெல்லாம் தாண்டி பொதுவாவே இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்னா அந்த மேட்சுக்கான ரைவல்ரிங்கிறது வேற லெவலா இருக்கும். இதே காம்பினேஷன்ல தான் ஆடுவாங்களா? எனக்கு டு யூ ஃபோர்சி எனி சேஞ்ச்? இது தவிர என்ன ஆட போறாங்க? ஏன்னா ஒரு கேம்ல என்ன மாத்தி இதை விட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க். ஏன்னா பும்ரா ஆடுறாரு நேற்றுக்கு. வேணா ப்ராபப்ளி பும்ரா ரெஸ்ட் பண்ணிருக்காம யோசிச்சிருப்பேன். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஆடுறதுனால அவர் பாடி, அவர் ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ணுன்ற மாதிரி ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் ஃபோர்ஸ் எனி சேஞ்ச். நீங்க இதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் ட்ராப் பண்ணிட்டு ஜிதேஷ் எடுத்துன்னு வர போறீங்களா? டெஃபினெட்லி நாட். பேருன்னு முதல் கொஸ்டினுக்கே நாங்க ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ்டெண்டட் ரன் கொடுக்க போறாங்க. யாரை டிராப் பண்ண முடியும்? வருண் அட்டகாசமா போடுற, குல்தீப் எல்லாமே சரியா தான் இருக்குது. வின்னிங் காம்பினேஷன் போதாத்துக்கு இப்போ வந்து ட்வீக் பண்றது அர்த்தமே கிடையாது. டெஃபினட்டா இந்த மேட்ச் நான் சொல்றேன், பேச்சுக்கு சொல்றேன், நெருப்புனா வாய் சுடாதுன்ற மாதிரி. என்ன இப்போ ஒரு இந்த மேட்சே அடிபட்டிருந்தா கூட மாத்த மாட்டாங்கன்னு சொல்றேன். ஸோ அந்த கான்டெக்ட்ல சொல்றேன். இல்ல சார், இப்ப நம்பர் 8 பொசிஷனுக்காக தான் ஹர்ஷித் ராணாவை வந்து எடுத்து வச்சிருந்தாங்கன்னு நிறைய பேச்செல்லாம் வந்துச்சு. பட் ஹர்ஷித் ராணா நேத்தி வெளில உட்கார வைக்கப்படுறாருங்கிறதே வந்து ஒரு நியூஸ் ஆயிருக்கே சார் இப்போ. ஆமாமா, அப்கோர்ஸ் என்ன பண்றது, அதான் நம்ம எம்பாரஸ்மெண்ட். ஒரு மாதிரி டீம் ஃபுல்லும் ஸ்டார்ஸ், குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்காங்க. எல்லாமே கதவை சாட்சி வந்து உள்ள எமர்ஜிங்கா இருக்காங்க. ஸோ இந்த கான்டெக்ட்ல நீங்க வந்து அது ஒரு சிக்கலான சுச்சுவேஷன் தான் டெஃபினட்டா. ஏன்னா பெருசா ஒன்னும் சர்ஃபேஸ் ஒன்னும் திடீர்னு ஃபயரியா வேக்கா போர்த்தோ இல்ல கிங்ஸ் மீட் டர்பன் மாதிரியோ இருக்க போறது இல்ல. இந்த சர்ஃபேசஸ்லாம் எல்லாம் மொழிகி விட்டு ஃபுல் ஆஃப் ரன்ஸ்ன்ற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி சர்ஃபேசஸ். ஸோ அங்க வந்து உங்களுக்கு எங்க ஹர்ஷித் ராணா திடீர்னு வந்து எங்க இறக்கி விட போறீங்க? ஐ டோன்ட் திங்க். ஆஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன ஒரு ஹேண்டி ஆல்ரவுண்டர் தான். நம்பர் 8, 9ல வந்து ஃப்ரண்ட்ல கிளியர் பண்ணிட்டு ஒரு கடாஸ் வர ஒரு லாங் பாலர் 2 6 3 6 அடிச்சா ஹேண்டியா இருக்கும்ன்ற மாதிரி தான் நம்ம கூட பேசியிருக்கோம். ஸோ பட் அந்த கான்டெக்ட்ல எல்லாம் கரெக்ட் தான். இல் பி ரெடி அண்ட் ரெட் ஹாட் இன் ப்ரிப்பரேஷன். பட் ஐ டோன்ட் ஃபோர்சி எனி சேஞ்சிங் டெஃபினட்டா. நாட் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். ஏன்னா தே வாண்ட் டு சீல் இட். ஆமா, தே வாண்ட் டு வின் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். தே வாண்ட் டு சீல் இட். ஸோ அந்த கான்டெக்ட்ல மாத்த மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அன்லஸ் ஆஃப்கோர்ஸ் அன்ஃபோர்சியபிள் ஏதாவது இன்ஜுரினா அது வேற சமாச்சாரம், யார் கண்ட்ரோல்லயும் இல்ல. ஓகே சார், இந்த டீம் காம்பினேஷன் அண்ட் தென் வந்து பாகிஸ்தான் இப்போ வந்து புது கேப்டன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு யங் டீமா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ பாகிஸ்தான் பக்கம் அப்பர் ஹேண்ட் இருக்கா? அவங்க வந்து அப்கோர்ஸ் இந்த மைக் ஹெசன் வந்திருக்காருல, இங்க ஆர்சிபி இல்ல அந்த நியூசிலாந்து நம்ம நிறைய இங்க ஒரு பேசுறதுலாம் கேட்டிருக்கோம். ஸோ அவரு டேக்கன் இட் ஓவர். எப்பவுமே டிபிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் கார்டு இருந்துன்னா, மேனேஜ்மெண்ட் சேஞ்சுன்னா ஒரு நியூ ஐடியாஸ் இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நம்ம எல்லா லெவல்லையும் அதை பத்தி பேசியிருக்கோம். ஸோ அதுதான் அங்க நடக்கிறது. 1 or 2 ஸ்டால்வர்ட்ஸை உகாத்தி வச்சிருக்காங்க. ஸோ தே ஆல்சோ பீன் ஸ்போக்கன் டு, கம்யூனிகேட்டட் டு, இந்த மாதிரி உங்க டைம் வரப்போகுது, நீங்க இதெல்லாம் செட் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரி. ஸோ ஒரு அப்பேரண்ட் ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்கு. மைக் ஹெசன் நம்ம அட்டகாசமா கண்டக்ட் பண்ண. அப்கோர்ஸ் ஐபிஎல் எதுவும் வின் பண்ணி கொடுக்கல தவிர ஆர்சிபி ஓட கேம்பெயின்ல ஒரு பிரின்சிபல் ஆர்கிடெக்ட் அந்த ஆண்டி ஃபிளவருக்கு முன்னாடி அவர் தான் இருந்திருக்காரு. ஸோ இஸ் பீன் அரவுண்ட் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு கேரக்டர், ஒரு நல்ல ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்.
ஸோ ஐ திங்க் தேல் ஆல்சோ பி கீன் லுக்கிங் 2020ல பாத்தீங்கன்னா சந்தோஷ் நீங்க ஒன்னும் பெருசா ஒரு மினோ சைடே கூட ஒரு பெரிய சைடு அப்செட் பண்ணிட்டு ஈஸியா போயிடலாம். ஏன்னா ஈஸின்ற வார்த்தை ஏன் சொல்லனா ஒரு 2-3-4 ஓவர்ஸ்ல கேம் கண்ணாப்புனான்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். ஒரு ஓவர்லயோ 6-8 பால்லயோ டிரான்ஸ்ஃபார்ம். அதே டெஸ்ட் மேட்ச்லயோ ஒன் டேலயோ லாங்கர் பீரியட்ல சஸ்டெயின்டா நீங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அதான் வந்து ஆர்டினரி சைடு வந்து பெரிய சைடு அடிக்க முடியாது. ஸோ அந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா யாரு என்ன சொல்ல முடியுன்ற மாதிரி தான் இருக்கு. எந்த 2020 கான்டெஸ்ட்டுமே ரொம்ப டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட் தான். அந்த கான்டெக்ட்ல நான் சொல்றேன். ஸோ ஐ திங்க் பாகிஸ்தான் ஆல்சோ பி ரெட் ஹாட் அண்ட் கீனு. அவங்களும் ஸ்டார்ட் பண்றாங்க கேம்பெயினை. நிறைய கேள்விக்குறி இருக்குது. வேர்ல்ட் கப்ல அவங்க மேல ஹிஸ்டரி ரொம்ப பூரா இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் ஆட் ஆபரேஷன் இங்கேயும் அங்கேயும் அடிச்சிருக்கான் தவிர நம்மள ஒன்னும் பெருசா பிரமாதமா வந்து ஆப்கானிஸ்தான் கூட தோத்தாங்களா சார்? கரெக்ட். ஆமா ஆமா. அவங்க எந்த சைடு எந்த பாகிஸ்தான் ஆட போறான்ற மாதிரி எப்பவுமே பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஜோக் பண்ணின்னு சொல்லுவாங்க காமெண்டேட்டர்ஸ் எல்லாம். ஸோ திடீர்னு வந்து மேவரிக் அப்படின்னு பழைய காலத்து ஆஸ்திரேலியன் கேப்டன் இயன் சாப்பல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த மாதிரி பாகிஸ்தான் இன்னைக்கு கிரவுண்ட் வருதுன்னே தெரியாது அவங்களுக்கு. திடீர்னு அட்டகாசமா 92 வேர்ல்ட் கப்லாம் நம்ம பார்த்தோம். தேவர் டவுன் இந்த டம்ஸ் ஏந்து வந்து ஆடி இருக்காங்க. அது மாதிரி மியாந்தாதோட பேட்டிங் எல்லாம் டவுன் இந்த டம்ஸா இருப்பான். திடீர்னு கேம் யூத்தின் போயிடும். சலீம் மாலிகோட பேட்டிங், அதே மாதிரி வக்கார் யூனிஸ், வசீம் அக்ரம் பெரிய ஸ்டால்வார்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண. பட் கலெக்டிவா ஃபைட் பண்ணி பர்டிகுலர்லி அகைன்ஸ்ட் இந்தியா வந்து நிறைய டிபேக்கிள் சந்திச்சு. 96 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், 99 வேர்ல்ட் கப் பிரசாத் மார்டின் முடிச்சாங்க இங்கிலாந்துல, 2003ல செஞ்சுரியன்ல டெண்டுல்கர் சேவாவோட ஆன்ஸ்லாட். ஸோ அப்படி நம்ம போயிட்டா 2007ல டோனி அந்த T20 கேம்பெயின்ல அந்த ஷூட் அவுட் அது இது ரொம்ப சுமார் எக்ஸிகியூஷன். கட்சியில மிஸ்பா வந்து ஸ்ரீசாந்த் கையில கேட்ச் கொடுத்துட்டு போறது ஜோகிந்தர் போலிங்ல. ஸோ ரெப்படிட்டிவா நம்ம சொல்லினே போறோம். 11ல ஐ திங்க் தே மைட் ஹவ் பீன் ஷார்ட் அவுட். மொஹாலில டெண்டுல்கர் ஒரு மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் டிசிஷன். இட் வென்ட் இன் இந்தியாஸ் ஃபேவர், ஏறி மயிச்சாங்க. அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் எவ்வளோ கேம்ஸ் சக்சீடிங் கேம்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம்ஸ் ஒன் கேன் கோ ஆன் அண்ட் ஆன். ஸோ அந்த கான்டெக்ட்ல அவனோட ஆட் ஆபரேஷன் தான் அடிச்சிருக்கான் தவிர T20ல அடிக்க முடியாதுன்னு எவனுமே அழுத்தம் திருத்தமா சொல்ல முடியாது. அதுதான் என்னோட பாயிண்ட் எம்பசைஸ் பண்ணி சொல்றேன். பொதுவா ஏசியா கப் அப்படின்னாலே வந்து ஒரு அப்செட் கண்டிப்பா இருக்கும். ஒரு பெரிய மேட்ச் அப்செட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? இல்ல ஆப்கானிஸ்தான் நீங்க முதல் கேள்வியே கேட்டீங்க. ஆப்கானிஸ்தான் வந்து அடிச்சிருக்காங்க இப்ப கூட சொன்னீங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் டெஃபினட்டாவே ஒரு ஃபேன்சி சேனல்னா ஒரு என்பியபிள் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா போலிங் ரிசோர்ஸ் இருக்குது. பேட்டிங்ல ஓகே அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட அவங்க தே காட் தேர் அண்ட் தேர் அபவுட்ஸ்ன்ற மாதிரி அந்த ஏரியாலே இருக்கான். ஸோ குவாலிட்டி சைடு தான். ஸோ ஆப்கானிஸ்தான் அதுவும் பர்டிகுலர் நான் சொன்ன மாதிரி ஒரு டெவில் மேக் ஒரு மாதிரி டெவில் மேக் கேர்ன்னு மாதிரி கேர் ஃப்ரீயா ஆடுறான். அட்டகாசமான அப்ரோச், நல்ல ஸ்பின்னு, அந்த ட்ரையோ, அந்த குவாலிட்டி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லேட்லி அவங்களுக்கு அதுல அந்த ஃபார்மேட் அந்த கேம்ல நிறைய எக்ஸ்போசர் கிடையாது. ஏன்னா ஐ ரிமெம்பர் 17ல பெங்களூர்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆனா 2 நாள்ல முடிச்சிட்டா. முரளி விஜய், சிக்கர் தவன் 100, அஸ்வின் 10-12 விக்கெட் ஏதோ எடுப்பாரு பெங்களூர்ல. அதுக்கப்புறம் பாருங்க நீங்க நம்ம 25 ஜூன் ஜூலை தாண்டி வந்துட்டோம். 8 இயர்ஸ்ல எவ்வளவு டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காங்க. ஒன்னும் பெருசா ஆடுறது இல்லை. அதே T20 எவ்வளவு மேட்ச் ஆடுறான் பாருங்க. எவ்வளவு பிளேயர்ஸ் வந்து அவங்க வந்து பிரான்ச்சைசி கிரிக்கெட்ல போயிட்டு தேர் ரெட் ஹாட் பிக்ஸ் பாருங்க. ஸோ அந்த கான்டெக்ட்ல அவங்களுக்கு அந்த ஏரியா அந்த ஃபார்மேட் ஆஃப் த கேம்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால ஆப்வியஸ்லி த மோர் யூ பிளே பெட்டர் யூ கெட்ன்ற மாதிரி தியரி இல்ல. they also turned up and rocked up and played wonderfully well. So Afghanistan டெஃபினட்டா ஒரு குவாலிட்டி சைடு எல்லா சைடுமே காஷியஸா தான் இருக்கணும். ஆப்கானிஸ்தானும் வந்து ஒரு மாதிரி இருமாப்பா அப்ரோச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நம்ம அடுத்த இன்னொரு நல்ல மேட்ச்ல சந்திக்கலாம் சார். தேங்க்யூ.